வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி அமாவாசை இன்று செய்த பாயசம், சேமியா பாயசம். அப்புறம் பஜ்ஜி செஞ்சேன். அதுக்கு துவரம் பருப்பையும் பச்சரிசியும் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன் மிக்சியில். 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு 1/4 டம்ளர். அதுக்கப்புறம் அந்த மாவுக்குள்ளே கடலை மாவு 1 கப் போட்டு கலக்கிட்டேன். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் முள்ளங்கி ரெண்டுமே செஞ்சேன். அதை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கும் கொஞ்சம் உப்பு மிளகுப்பொடி போட்டுருங்க. இது பாதாம் அல்வா, பூசணிக்காய் அல்வா, பூசணிக்காயை அரிஞ்சு நல்லா அரைச்சிட்டு அது கூட சர்க்கரை போட்டு கலரணும்னா பூசணிக்காய் அல்வா. இந்த வீடியோ ஆடி 18 அன்றைக்கி செஞ்சது, அப்போ எடுத்து வச்சது. அதையும் இது கூட ஜாயின் பண்ணிட்டேன். வாழைக்காயை அரிஞ்சு உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து டிப் பண்ணி போடுங்க. அதே மாதிரி முள்ளங்கியும் அதே மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு டிப் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கின்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி பஜ்ஜி. இது உளுந்து வடை, பருப்பு வடை. எங்கள் அக்கா செஞ்ச வடையும் இதில் சேர்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் செஞ்சது பஜ்ஜியும் பாயசமும், அக்கா செஞ்சது உளுந்து வடையும் பருப்பு வடையும். நன்றி, வணக்கம்.